அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கோமதி. KS ராஜா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன். முதலில் சங்க இலக்கியத்தின் அறிமுகத்தை காணலாம். சங்க இலக்கியம் 2 வகையாக பாகுபடுத்தப்படுகிறது. 1 பதினெண்மேற்கணக்கு நூல்கள், 2 பதினெண்கீழ்கணக்கு நூல்கள். இதில் பதினெண்மேற்கணக்கு நூல்கள் 2 வகையாக பாகுபடுத்தப்படுகிறது. 1 எட்டுத்தொகை, 2 பத்துப்பாட்டு. எட்டுத்தொகையில் 8 நூல்கள் காணப்படுகின்றன. அவை நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறமென்று இத்திருத்த எட்டுத்தொகை என்ற நூற்பா இதற்கு கூறப்படுகின்றது. இந்த எட்டுத்தொகையில் அகநானூறு என்ற அகத்தை சார்ந்த நூலில் பற்பல செய்திகள் சொல்லப்பட்டுள்ளன. அகநானூறு 3 வகையாக பாகுபடுத்தப்படுகின்றது. அவை கலிச்சியான நிறை 1 to 120 பாடல்கள், மணிமேடை பவளம் 121 to 300 180 பாடல்கள் காணப்படுகின்றன. நித்திலக்கோவை 301 to 400 மொத்தம் 100 பாடல்கள் காணப்படுகின்றன. நாம் இன்று பார்க்க போவது மணிமேடை பவளத்திலிருந்து 122வது பாடல் பார்க்க போகிறோம். இந்த பாடலின் தலைப்பு பற்பல தடைகள். பாடியவர் பரணர். திணை குறிஞ்சி. இரவு குறியிலே உறவாடி வரும் தலைவியும் அவள் தோழியும் வந்து குறியிடத்திலே காத்திருக்கின்றனர். தலைவன் வருவதற்கு சற்று நேரமாகவே தலைவி வருந்தினாள். அப்போது அவன் வந்து மறைந்திருக்கவே இரவு வருவதன் தடைகளையெல்லாம் தோழிக்கு தலைவி கூறுகிறாள். இரும்பிழி மகா அறிவ் அழுங்கல் மோதுர் விழவின்றாயினும் துஞ்சாதாகும். மல்லல் ஆவணம் மறுகுடன் மடியின் வல்லுரை கடுசொல் அன்னை துஞ்சால். பிணிகோல் அருசிறை அன்னை துஞ்சின் துஞ்சா கண்ணர் காவலர் கடுகுவர். இலங்குவேல் இளையர் துஞ்சின் வையயிற்று வலஞ்சுரி தோகை ஞாலி மகிழும் அரவவாய் ஞமலி மகிழாது மடியின் பகலுறு உரழ நிலவு கான்று விசும்பின் அகழ்வாய் மண்டிலம் நின்று விரியுமே. திங்கள் கல் சேர்வு கனையிருள் மடியின் இல்லெலி வல்சி வல்வாய் கூகை கழுது வழங்கு யாமத்து அழித்தக குழரும் வளைக்கண் சேவல் வாழாது மடியின் மனைசிறி கோழி மான்குரல் இயம்பும் எல்லாம் மடிந்த காலை ஒரு நாள் நில்லான் நெஞ்சத்து அவர் வாரலரே. அதனால் அரிபெய் புட்டில் ஆர்ப்ப பரிசிறந்து ஆதி போகிய பாய்பரி நன்மா நொச்சி வேலி தித்தன் உரந்தை கல்முதிர் புறங்காட்டன்ன பல்முட்டின்றாள் தோழி நம் களவே. மிக்க தேனுண்டு கழிக்கும் மாக்களை உடையமையால் ஆரவாரமிக்க இம்மூதுர்தான் விழாவினை உடையதாகும். வளமிக்க கடைவீதியும் பிற வீதிகளும் உறங்கினாலும் குடிய பேச்சுடைய அன்னை பிணித்து கொள்ளும் கூற்றினை போல தப்ப அரிய சிறை காவலை உடைய அன்னை துஞ்சினாலும் உறங்காத கண்ணரான ஊர்காவலர் விரைந்து வருவர். விளங்குகின்ற வேலையுடைய அவ்விளைஞர் துஞ்சினாலும் கூறிய எயிற்றினையும் வலஞ்சுரிந்த வாளினியுடைய நாய் குறையா நிற்கும். அரவ மிகுந்த வாயை உடைய அந்நாய் குறையாது உறங்கினாலும் பகலுறு வினை ஒக்கும் நிலாவை கக்கியபடி விசும்பின் அகன்ற விடத்திலுள்ள சந்திரன் நிலைபெற்று ஒளி விரியா நிற்கும். திங்களும் மேற்கு மலையை அடைந்து மிக்க இருள் வந்து தங்குமானால் வீட்டெலியை உணவாக உடைய வலிய வாயை உடைய கூகை சேவலானது பேய் எங்கும் நடியாமத்து உள்ளம் அழிவுண்டாக குளரா நிற்கும். மரபொந்தில் வாழும் அக்கூகை சேவல் குளராது உறங்குமாயின் மனையின் கண் செரிக்கப்பட்ட கோழி தனது மாட்சிமைப்பட்ட குரலை எடுத்து கூவா நிற்கும். இவையெல்லாம் உறங்கின ஒரு காலை ஒரு நாளும் என்னிடத்தினின்று பிரிந்து நில்லாத நெஞ்சினை உடைய தலைவர் வாரலர். அதனால் பருக்கை கற்கள் பெய்துள்ள சதங்கைகள் ஒலிக்க ஓட்டத்திலே மிக்கு ஆதியென்னும் கதியில் தேர்ந்த ஆயும் செலவினை உடைய நல்ல குதிரைகளையும் காவல் வேலியும் உடைய தித்தனது உரையுரை சூழ்ந்த கல்முதிர்ந்த புறங்காடு போல நம் களவு பல இடையூறுகளையும் உடையதாய் இருந்தது தோழி என்று தலைவனுக்கு கூறுவதாக தோழிக்கு தலைவி கூறுகிறாள்.